வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்பவே சுவையான தேங்காய் சாதம் எப்படி செய்யறது அப்படின்னு தான் நம்ம பார்க்க போறோம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்காய் சாதத்துக்கு ஃபர்ஸ்ட் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதுல 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் ஊத்திக்கோங்க. தேங்காய் தான் தேங்காய் சாதத்துக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கும். எண்ணெய் காஞ்சோன கடுகு 1 ஸ்பூன், கடலைப்பருப்பு 1 ஸ்பூன், உளுந்தப்பருப்பு 1 ஸ்பூன். இது எல்லாமே லைட்டா நல்லா செவந்துக்க விடுங்க. உளுந்தப்பருப்பு கடலைப்பருப்பு எல்லாம் லைட்டா நல்லா செவந்தோன நம்ம கொஞ்சம் முந்திரி பருப்பு சேர்த்திக்கலாம். கூட கொஞ்சம் பச்சை மிளகாவும் காஞ்ச மிளகாவும் சேர்த்திக்கலாம். உங்க காரத்துக்கு ஏத்தாப்புல சேர்த்திக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்திடலாம். கூட கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட இப்ப ஒரு முழு தேங்காய் துருவி வச்சிருக்கோம், அதையும் சேர்த்திடலாம். லைட்டா ஒரு பரட்டு பரட்டிக்கோங்க. கூட கொஞ்சம் தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கோங்க. இப்போ நம்ம சாதத்தை போட்டு கிளறிடலாம். சாப்பாடு கொஞ்சம் நல்லா உதிரியா இருக்கிற மாதிரி ஆற வச்சு சேர்த்திக்கலாம். இப்போ அப்படியே நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு நம்ம பரட்டி விட்டுக்கலாம். அவ்வளவுதான். இப்ப ரொம்பவே டேஸ்டான தேங்காய் சாதம் ரெடி ஆயிருச்சு. இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.